வணக்கம் மக்களே! இன்றைக்கி வந்து பானை இட்லி செய்யலாம் வாங்க. அப்போ நம்ம அம்மா காலத்துலலாம் வந்து இட்லி ஒன்றும் இல்லையானா இது மாதிரி தாங்க செய்வாங்க. அதுக்கு வந்து எள்ளு பொடி செய்யலாம் வாங்க. இது எப்படி செய்யுதுன்ட்டு ஒரு 6 பல் பூண்டு வந்து எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வரமிளகா எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அதே கடாயில் உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பு ஒரு கப்பு நல்லா எண்ணெய் இல்லாதையே வதக்குங்க. 2 மாதம் பண்ணால் கூட அந்த எண்ணெய் வாசனை வராது இருக்கும். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்சு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் அதிகமாக போடாதீங்க, கசப்பு கொடுத்துரும். அதிலவே எள்ளு போட்டு வறுத்துக்கோங்க ஒரு கப்பு. உப்பு வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு பொடி கெட்டு போகாது. அது கூடயே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்ச நேரம் ஆற விட்டிங்கன்னா நல்லா கருவேப்பிலை வந்து மொறுமொறுன்னு ஆகிடும். ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. கொரன்னு அரைங்க, மையாக அரைச்சிடாதீங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்குங்க. எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆற விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெய் வாசனையே வராது. சட்டியில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கட்டுங்க. டைட்டாக ஒரு வெள்ளை துணி கட்டிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இட்லி. 10 நிமிஷம்தாங்க, சூப்பராக வந்துடுச்சு. தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு இட்லி எடுங்க. அவ்வளோ நல்லா வந்தது. எள்ளு பொடி நல்லெண்ணெங்க. அட்டகாசமான இட்லி ரெடி. பானை இட்லி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.